நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாத்தையும் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. என்பியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்பி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். அவர் ரொம்ப ஒரு ட்ரெண்டிங் பர்சன். அது மட்டும் இல்லாமல் இப்போ டிவி ஷோஸ்லையும் அவர் கலக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் டாப் குக்கு டுப் குக்கு இந்த ஷோ மூலிமா அவருடைய வெரைட்டியான டிஷ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்ப்பா அப்படின்ட்டு இப்போ அவங்களுடைய வீட்டில் ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதை வச்சுலாம் இப்படி பண்ண முடியுமான்ற அளவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஹைபிஸ்கஸை வச்சு ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணியிருப்பாரு. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த டிஷ். அதனால என்னவோ அவர் ஒவ்வொரு வாரமும் என்ன டிஷ் இந்த டைம் ட்ரை பண்ண போறாருன்ட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வத்தை கொடுத்துருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே அவருக்கு ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. அதனால தான் இப்போ அவர் டாப் குக்கு டுப் குக்கு ஷோவுடைய ஃபர்ஸ்ட் வின்னராக மாறி இருக்காரு. ஆமாங்க, அவர் தான் டைட்டில் வின்னர். அவர் கூட சேர்ந்து நடிகை சுஜாதா அவர்களும் வின் பண்ணியிருக்காங்க. என்பியை நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜாலி பர்சனாக ரொம்ப நல்லாவே தெரியும். குறிப்பாக அவரை ஆஹா கல்யாணத்துல இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பவி டீச்சர் அப்படின்னு சொன்னா இவருடைய ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். எப்போ நீங்க பவி டீச்சரை மேரேஜ் பண்ணுவீங்கன்ற கேள்வியெல்லாம் வந்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் தேஜு இப்படி முக்கோண காதல்கள் தொடர்ந்து கதை போமான்ட்டு 2 பேருடைய காதல் கதையில வந்தாங்க. அதுல பிரீதா கூட தான் சேர்ந்து இவர் பேர் பண்ணியிருப்பாரு. அந்த பார்ட் 1 முடியும் போது பார்ட் 2 எப்போ வரும் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த வெப் சீரிஸையும் தாண்டி கல்லூரி சாலை இது போல நிறைய வெப் சீரிஸ் இவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இவருக்கு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில இருந்துட்டே தான் இருக்கு. இவரு பக்காவான தமிழ் பையனாங்க. நிறைய இடங்கள்ல இவர் தான் டப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் மயிலாடுதுறையில தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. எட்டுக்குடி பக்கத்துல தான் இவங்களுடைய ஒரு கிராமம் இருக்காம். அதுதான் இவங்க அப்பாவுடைய நேட்டிவாம். அங்க இருக்க குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போவாங்களாம் ஃபேமிலியோட. இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 2 பேர். ஸோ 2 அண்ணனுக்கு அப்புறம் தான் இவர் பிறந்திருக்காரு. இவங்களுடைய அப்பா கண்டக்டரா இருந்திருக்காரு. இருந்தாலும் பசங்களை எப்படியாவது படிக்க வச்சணும் அப்படின்னு சொல்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சிருக்காரு. மெட்ரிக்ல படிக்கும் போதே சரி டாக்டர் ஆகணும்ன்ற கனவு இவருக்குள்ள வந்திருக்கு. அந்த டாக்டர் கனவுக்காக பல வருட போராட்டம். நல்லா படிக்கிற பையன் சூப்பராகவே படிப்பாராம். கட் ஆஃப் இல்லாத ஒரே காரணத்தினால அவங்க அப்பா நொறுங்கி போயிட்டாராம். வாழ்க்கையை திசை திரும்பிடுச்சு அப்படின்ற மனநிலையில தான் இவர் பயோமேக்ஸ் எடுத்ததுனால ஒன்று டாக்டர் இல்லை இன்ஜினியரிங் சேரலான்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டிலேயே இவருக்கு நல்ல ஒரு கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு அங்கே படிக்கிற காலத்திலேயே நிறைய இவர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்காரு. இவர் சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்ததுனால இந்த கதைக்கு பின்னாடி புக்ஸில் எல்லா இடத்துலையும் என்பி அதாவது நரேந்திர பிரசாத் MBBS அப்படின்ட்டு அவருடைய பேருக்கு பக்கத்துல MBBS தான் போட்டுட்டு இருந்தாராம். அந்த கனவு நொறுங்குனதுமே தன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ண போறோன்ற கேள்வி இவருக்குள்ள வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு லோயர் மிடில் கிளாஸ் தான். எப்போ நம்ம மிடில் கிளாஸ் வரும், எப்போ அப்பர் மிடில் கிளாஸ் போவோம் அப்படின்ற ஏக்கம் இவருக்குள்ள இருந்திருக்கு. இவர் மீடியா கனவுலாம் இருந்ததே இல்லையா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவங்களுடைய வீட்டில் பசங்க டிவிலாம் பார்த்தாங்கன்னா இல்லை படம்லாம் பார்த்தாங்கன்னா கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு முறை தான் அவர் சின்ன வயசுல படம் பார்த்துருக்காராம், சிவகாசி. அதனால என்னவோ தளபதி விஜய் அவருங்களாம் ரொம்ப பிடிக்குமாம். ஆனுவல் டே எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பாடலுக்கு தான் இவர் டான்ஸ் பண்ணுவாராம். இவர் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஆனுவல் டேல ஆடங்காடா என்ன சுத்தி இந்த பாடலுக்கு ஃபர்ஸ்ட் இவர் ஆடி இருக்காரு. அங்கிருந்து தான் இவருடைய நடனக்கலை ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரியாம VIP அண்ட் இவர் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் நைட் ஷோன்னு ஒன்று போயிருக்காருங்க காவிய தலைவன்ட்டு. அங்கே யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா போயிட்டு வீட்டுக்கு வரதை விட்டுட்டு ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் பிக் மாற்றணும்னு சொல்லி ஒரு பாலத்தை கட்டிட்டு இருந்திருக்காங்க. அங்கே போகாதீங்கன்ட்டு போலீஸ் சொல்லிட்டு போனதையும் தாண்டி அதையும் மீறி அங்கே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்டையும் மாட்டிருக்காங்க. என்னடா இங்கே பண்ணுறீங்க, நாங்கள் சொன்னதை கேட்காம வந்திருக்கீங்க, போங்கடா என்னடா படிக்கிறீங்க அப்படிலாம் கேட்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடா அங்கே படிச்சுட்டு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறீங்கன்ட்டு இவங்க மேலே கேஸ்லாம் ஃபைல் பண்ணாமல் அனுப்பிச்சிட்டாங்களாங்க. ஸோ இப்படி போலீஸ் கேஸ்லாம் வரைக்கும் போயிருக்கான். இவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதாம். ஆனால் இவர் கூட இருக்கிறவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணும் போதோ இல்லை ஸ்மோக் பண்ணும் போதோ அவங்கள இவர் திட்டுவாராம், நிறைய கேள்வி கேட்பாராம், நிறைய அட்வைஸ் பண்ணுவாராம். அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் காண்டா இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி இவர் ரொம்பவே ஒரு கான்சென்ட்ரேட்டோட படிக்கிறது அண்ட் கெரியரில் அடுத்த லெவலுக்கு போகிறது எப்படி இது மட்டும் தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாராம் எப்பவுமே. இது எல்லாத்தையுமே சமீபத்தில் இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்காங்க. என்பிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொபோசல்
காதல் வருது. இப்போ அவர் என்னதான் க்ரஷ்ஷாக இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்திலே நிறைய பேருக்கு இவர் லவராகவும் ஆகணும்ட்டு ஆசைப்பட்டாங்களாம். ஆனால் இவர் எதை பற்றியும் கேர் பண்ணதே கிடையாதாம், யாரை பற்றியும் கேர் பண்ணது இல்லையாம். அவங்க ஃபேமிலி அண்டு அவர் அடுத்த லெவல் போகணும், எப்படி நம்ம என்ன பண்ணணும் அதை மட்டும் தான் யோசிப்பாராம். அந்த வகையில் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போதே இவர் ஒரு கேங்கை செகண்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மாஃபியா அப்படின்ற ஒரு டீமை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது மூலியமாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரு. டிஃப்ரெண்ட்டாக இந்த சாங்ஸ்க்கு பண்ணுறது, சிம்போசியத்துக்கு டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணுறது, அதுக்கப்புறம் லீடர்ஷிப் குவாலிட்டியும் இவருக்கு அங்கேருந்து தான் வந்திருக்கு. இன்ட்ரா காலேஜ் கல்ச்சுரல்ஸ் பண்ணும்போது இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கும் பண்ணணும்னு ஆசை வருது. அதனால் ஒவ்வொரு காலேஜுக்கும் போயிட்டு ஆங்கரிங் பண்ணுறாரு. நிறைய விஷயங்கள் இவர் பண்ணுறாரு. அங்கேயும் இவர் ஃபேமஸாக தாங்க இருந்திருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டியில் என்பின்னு சொன்னால் தெரியுமா, அந்த அளவுக்கு இவர் ஃபேமஸாக இருக்காரு. அதுக்கு காரணம் இவருடைய இரண்டாவது அண்ணனும் அவங்களுடைய காதலும். ஆமாங்க, அவங்க அண்ணனுடைய காதலுக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவங்க அண்ணியும் சேம் காலேஜ் தானாம். இவர் ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறத பார்த்துட்டு என் குழந்தை ஆடுறான் பாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் எல்லாருக்கிட்டே பெருமையாக சொல்லுவாங்களாம். ஸோ காலேஜ்லேயே இவர் ஒரு ஃபேமிலியை உருவாக்கிட்டாரு. அங்கேருந்து இவங்க அண்ணன் வாங்கி கொடுத்த லேப்டாப்பில் கோடிங் கற்றுப்பாருன்னு பார்த்தா ஐடி ஜாப் போகிறதுல விருப்பமே இல்லையாம். அதனால் இவர் எடிட்டிங் கற்றுக்கிட்டாராம். ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரோமோஸ் வீடியோஸ்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே இவர் எப்படியே அரியர் வச்சு கிளியர் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அதுக்கு காரணம் எந்த கம்பெனிலையும் போய் நம்ம வேலை பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துதான். அதனால் இவர் வேணும்னே 3 அரியர் வச்சார். காலேஜ் முடிக்கும் போது 5 அரியராக இருந்ததாம். முடிச்சுட்டு வெளியே வரும்போது எல்லா அரியரையுமே கிளியர் பண்ணிட்டாராம். இவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வெப் சீரிஸ்லாம் ரொம்பவே ரொமான்டிக் பர்சனாக இருப்பார். ரியல் லைஃப்லையும் அவராக ரொமான்டிக் பர்சன்ட்டு அவர் கூட இருந்த அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இவருக்கு பீச்னா ரொம்ப பிடிக்குமாங்க. நைட்டில் தனியாக பீச்சில் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கணுன்ற ஒரு ஆசை இருக்காம். இது வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறவே இல்லையாம். இவர் அவருடைய கெரியரை சோஷியல் மீடியாவில் ஸ்டார்ட் பண்ணாலும் சின்ன திரையிலையும் மின்னிட்டாரு. இப்போ வெள்ளி திரையில் மின்றதுக்கு தயாராகிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. அதை தொடர்ந்து த்ரூ அவுட் த மூவி பாபா பிளாக் ஷிப் அப்படின்ட்டு பிளாக் ஷிப் டீம் ஓன் ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு மூவி எடுத்தாங்க. அந்த படம் நல்லா ஓடலை அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒரு வலி அவருக்குள்ள இருக்கு. இப்போ அதை தொடர்ந்து அவர் மண்ணாங்கட்டி அப்படின்ற படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. கூடிய சீக்கிரம் அந்த படம் ரிலீஸ் ஆக தயாரா இருக்கு. இவருக்கு ஒரு பெரிய கனவு ஆசை என்னன்னா அவங்க அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தணும். நிறைய இடங்கள்ல ஃபேன் என்கவுண்டர் நடந்திருக்காம். அதாவது வெற்றி தியேட்டர்ல இவருடைய படத்தை பால்கனியில் நின்று பார்க்கணும் அப்படின்ற ஆசை இவருக்கு இருக்காம். இவருக்கு கல்யாணம் யார் கூட நடக்கும் அப்படின்ற கேள்வி அவருடைய ஃபேன்ஸ் மத்தியில் இருந்தாலும் கல்யாணம் பண்ணுவியாடா அப்படின்ற கேள்வி உங்களுடைய ஃபேமிலி மத்தியில் இருக்குங்க. ஆமாங்க, கூடிய சீக்கிரம் ஃபேமிலியில் இவருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் எப்போ கல்யாணம்ட்டு அவங்களுடைய வீட்லேயும் கேட்டிருக்காங்க. ஏன்னா இவர் அவருடைய கெரியரில் ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு ஓடிட்டு இருக்காரு. அதனால கொஞ்ச நாள் என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, அதுக்கப்புறம் நானே சொல்கிறேன் அப்படின்னு ஓப்பனாகவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அந்த வகையில் என்பிஏ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும், எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.